ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி பார்க்கலாம். அதுக்கு டபரா வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அன்னாச்சி பூ போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாயை உடச்சி போட்டுக்குங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் நல்லா பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அது தேவையான அளவு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 4 எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டோம்னா சூப்பராக வதங்கிடும். இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா தாராளமாக போடுங்க. சூப்பராக இருக்கும். சிக்கன் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு அதே வதக்கிங்க. இப்போ சிக்கன் நம்ம 1 கிலோ செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதனால் 1 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், சிக்கன் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வதங்கி வந்துருக்கு. இப்போ தேவையான அளவு நீங்கள் 1 கிலோ அரிசி எடுக்கிறீங்கன்னா அது டம்ளரில் நம்ம அளந்து ஊற வைக்கலாம். 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டோம். அது ஊறிட்டு இருந்து இப்போ நல்லா கழுவி இருத்து இப்போ தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணிலாம் இருந்து இப்போ பாருங்கள், நம்ம பிரியாணி அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம தம் போட போகிறோம். அதை வந்து இது இப்போ தம் போட்டு அப்படியே மூடி வைப்போம். அது கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சு அது மேலே வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி பாத்திரம் அது மேலே வச்சிங்கன்னா சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், எப்படி நம்ம பிரியாணி அப்படியே பூத்துக்கிட்டு இருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே செம்ம வேறு லெவலில் இருந்ததுங்க பிரியாணி. இங்கே பாருங்கள், ஒரு ரைஸ் கூட உடையலை. அப்படியே நம்ம அவ்வளோ நீட்டாக அந்த பாஸ்மதி ரைஸோடைய வாசனை, அந்த சிக்கனை வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம டேஸ்ட் பார்த்துலாம் பிரியாணி. இப்போ பாருங்கள், சூப்பராக சாப்பிட்டாச்சு. கண்டிப்பாக எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.